எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். வணக்கம் வைஷ்ணவி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் நாளை நடைபெறவிருக்கும் கலந்துரையாடல் மற்றும் பழங்குடியினர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கோவையில் இருந்து சாலை மார்க்கமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வந்தடைந்தார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் நாளை நடைபெறும் ராணுவ அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க இந்திய குடியரசுத் தலைவர் இன்று டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்து சாலை மார்க்கமாக உதகைக்கு வருகை புரிந்துள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்த நிலையில் கோவையில் இருந்து சாலை மார்க்கமாக அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் வந்தார். உதகை ராஜ்பவன் மாளிகைக்கு வருகை புரிந்த குடியரசுத் தலைவருக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து நாளை குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் பங்கு பெறும் நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் 29ஆம் தேதி உதகையில் உள்ள பழங்குடியின மக்களை சந்திக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி திருச்சி சென்று திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள 9வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கின்றார். குடியரசுத் தலைவர் வருகையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய், ட்ரோன் கேமரா கண்காணிப்பு உட்பட 4 மாவட்டத்தை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மாவட்டம் முழுவதும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கிய பிரமுகர்கள் வருகையின் பொழுது சாலை வழி போக்குவரத்து மாற்றம் இருப்பதாகவும் அரசு தாவரவியல் பூங்காவில் ஆளுநர் மாளிகையில் உள்ளதால் முழு போலீஸ் பாதுகாப்பு இருப்பினும் சுற்றுலா பயணிகள் பூங்காவுக்கு வந்து செல்ல எந்தவித தடையும் நீலகிரி மாவட்ட காவல்துறையின் மூலமாக உள்ளது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் இன்று வருகை புரிந்த நிலையில் காவல்துறையினர் மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வைஷ்ணவி.